ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிக்ஜாக் ஸ்டிச்சோட ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? அந்த டூல், அந்த எந்த டூலில் வேணால் இந்த ஸ்டிச்சஸ் அப்ளை ஆகும். அந்த ஸ்டிச் வந்தால் என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகேங்களா? நான் வந்து இன்புட் ஏல போட்டிருக்கேன், இன்புட் சியில் போட்டிருக்கேன், ரெண்டுலேயும் போட்டிருக்கேன். இந்த ரெண்டுலேயுமே பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல பேஸாக இருக்கிற எல்லாத்தையுமே, இந்த எப்பவுமே ஆன் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் இல்லையா, இங்கே இருக்கிறது இது எல்லாத்தையும் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், சாட்டின் ஸ்டிச் இருக்கிறது ஜிக்ஜாக் ஸ்டிச்சா மாத்த போறேன். இப்போ பாருங்க, இப்போ இங்க வந்து அண்டர்லே பத்தி வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ சப்போஸ் இது ஜிக்ஜாக் ஸ்டிச்சா அண்டர்லேல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சாட்டின் ஸ்டிச்சா இருக்கிறப்ப அது பிரச்சனை இல்லை, பின்னாடி ஜிக்ஜாக் ஸ்டிச் அண்டர்லே வருது. ஆனா இப்போ நம்ம வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் மாத்திட்டோம். மாத்தின பிறகு பாத்தீங்கன்னா இதுல எப்படி இருக்கு, பின்னாடி இன்னொரு ஸ்டிச் தெரியுது உங்களுக்கு, 2 ஸ்டிச் தெரியும் இதுல. நமக்கு அது தேவையே இல்லை. அண்டர்லே வந்து ஜிக்ஜாக் யூஸ் பண்றப்போ ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ண பாத்தீங்கன்னா சிம்பிளா வெறும் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் அதுல காட்டும். அதாவது ஜிக்ஜாக் எப்படி இருக்குமோ அந்த வியூ மட்டும்தான் பார்ப்போம் நம்ம. இப்போ இதனோட ப்ராப்பர்ட்டி நீங்க போறீங்க அப்படின்னா, இதுல வெறும் ஸ்பேசிங், அதாவது ஸ்டிச் ப்ராப்பர்ட்டில ஸ்பேசிங் மட்டும் தான் இருக்கும். அதுவும் 2 mm தான். நீங்க அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி இது கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இன்புட் ஏல போட்டிருந்தா இவ்வளவுதான் இதுல பண்ண முடியும். அப்ப நார்மலா வேற ஏதாவதுன்னா இங்க ரீஷேப் கொடுத்து இன்புட் ஏக்கு எப்படி வேணுமோ அதை மாத்திக்கலாம். இதுவே நம்ம வந்து இன்புட் சில போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இமேஜ்ல அதனோட வித்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வித்து கொடுத்துருப்போம். இதுலயும் வந்து சாட்டின் இருக்குன்னா அண்டர்லே ஆன் ஆயிருக்கலாம், பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஜிக்ஜாக் ஆன் பண்றீங்கன்னா இடையில வர அந்த அண்டர்லே நமக்கு தேவையில்லை. அதனால இதை செலக்ட் பண்ணிட்டு அண்டர்லே ஆஃப் பண்ணிருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதே போலதான் வித் வந்து ஜாஸ்தி இருக்கும், ஸ்பேசிங் ஜாஸ்தி இருக்கும். ஸ்பேசிங் வேணும்னா நீங்க ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. சப்போஸ் வித்து கம்மியா வேணும்னா ஸ்பெஷலுக்குள்ள போயிட்டு இன்புட் சியோட ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுல போய் வித்து வேணும்னா வித்து குறைக்கலாம், ஜாஸ்தி வேணும்னாலும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அந்த இமேஜ்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்புட் சில அப்ளை பண்ணுவோம். இன்புட் சி பத்தி வேணும்னா அதனோட வீடியோ தனியா இருக்கு, அதுல பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச், இதே இன்புட் சில நான் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டிச் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அண்டர்லே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும், நம்ம ஆஃப் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா அதுல வராது. இன்புட் ஏஓ சிஓ வேற எந்த டூல்ல போட்டீங்கனாலும் ஸ்டிச் எடுக்கிறப்போ அந்த டூல்ல என்னெல்லாம் ஆன் ஆகுமோ அப்ளை பண்ண முடியுமோ அது மட்டும் தான் ஆன் ஆயிருக்கும், பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே ஆஃப் ஆயிரும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதனோட ப்ராப்பர்ட்டி போனோம்னா ஃபில்ஸ்குள்ள இருக்கும் இன்புட் ஸ்டிச்சோடது. இதுல வந்து ஸ்பேசிங் இங்க பாத்தீங்கன்னா மாதிரி ஒரு சைடு கவர் ஆயிருக்கும், ஒரு சைடு வந்து ஓப்பனா இருக்கும். இதுல ஸ்பேசிங் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணாலும் அந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்பேசிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கூட குறைய கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் ரன்ஸ் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நம்பர் ஆஃப் ரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து ஒரு 5 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டேன். இந்த அளவுக்கு ஸ்பேசிங் இருக்கு, இது ஒரு ரன் தான். எப்படின்னா இது தைச்சிட்டு ஒரு ஜம்ப், திருப்பி ஸ்டிச் போயிட்டு வந்துட்டு ஒரு ஜம்ப், அந்த ஜம்ப் தான் இங்க வந்து நம்பர் ஆஃப் ரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நான் ஜாஸ்தி பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு கவுண்ட் கொடுத்துருக்கோம், 5, 3 வேணும்னா 3, 4, இங்க எவ்வளவு வேல்யூ பண்ண முடியுமோ அவ்வளவு கொடுக்கலாம். நான் 5 கொடுத்துருக்கேன்னா இப்ப பாத்தீங்கன்னா இங்க தைச்சிட்டு போயிட்டு 1 2 3 4 5 ஸ்டிச்சஸ் இங்க ஆட் ஆகும். இப்போ நீங்க ஸ்டிச்சை இன்க்ரீஸ் பண்றப்போ இதுக்குள்ளார இவ்வளவு ஸ்டிச் கொடுக்குறப்போ கரெக்டா வந்து வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒரு 3 அல்லது 5 அப்படிங்கிறது ஓகே, இதுக்குள்ளார அது வந்து ஒரு வியூ பெருசா இருக்கும். இதுவே ஒரு 10 ஸ்டிச்சுக்கு மேல நீங்க போறீங்க அப்படின்னா அந்த வியூ வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு அது வந்து இங்க இந்த ஸ்பேஸையும் நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஜாஸ்தி பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகலாம். அப்ப என்ன ஆகும், நமக்கு இதனோட வியூ வந்து வேற வேற மாதிரி காட்டும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 5 mmல இருக்கிறப்ப இந்த ரன்னோட வேல்யூ வேற மாதிரி இருக்கும், வியூ வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இதே வந்து ஒரு சும்மா 10 மாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 10 mm ஸ்பேசிங் கொடுத்துருக்கேன் ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு. அப்போ அந்த 10 mm ஸ்பேசிங்க்கு நம்பர் ஆஃப் ரன்ஸ் வந்து 10 கொடுத்துருக்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் போல்டா தனியா தெரியும். அந்த ஸ்டிச்சுக்கு தகுந்த மாதிரி ஸ்பேசிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதுல டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இதுவே இன்புட் எடுத்துட்டீங்கனாலும் அதுலயும் வந்து நான் ஸ்டிச் அப்ளை பண்றேன். இதுவும் அதே தான், ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் எதுவுமே கிடையாது. அதே ப்ராப்பர்ட்டி தான் இங்கே அப்ளை பண்ண போறோம். என்னன்னா இங்க நீங்க போடுற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வரும். இதுலயும் அதே போல என்ன மாதிரி ஆங்கிள் என்ன மாதிரி வித்து வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுல வந்து ஃபில் ஆகும். ஜிக்ஜாக் ஸ்டிச்ல ஜஸ்ட் ஸ்பேசிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, ஸ்டிச்ல ஸ்பேசிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, நம்பர் ஆஃப் ரன்ஸையும் வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டிசைன் பண்ணுவோம். அவ்வளவுதான். தேங்க்யூ.